சூளைமேடில் இருந்தோம். சரி. ஸோ அங்கேருந்து 1000 லைட்ஸ் பேங்க்குக்கு எங்கள் அப்பா அனுப்புவார். போயிட்டு அக்கௌண்ட்டில் ஏதாவது இருக்கா, காசு இருக்கா பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புவார். ஆனால் என்கிட்ட பஸ் ஃபேர் கூட இருக்காது, நடந்தே போவேன். ஓ 5-6 கிலோமீட்டர். ஆமாம் ஆமாம் ஆமாம், நடந்தே போய் பேங்க்கில் போய் பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்னு நடந்தே வருவேன். நடந்து வரும்போதே செருப்பு கிழிஞ்சிரும். அதில் அந்த சேஃப்டி பின்லாம் போட்டு நடந்திருக்கேன். அந்த ஒரு ஸ்கெட்யூலில் இருப்போம். மாதம் 1ஆம் தேதி ஆனால் சேலரி கிரெடிட் ஆகிடும். அதில் தான் நம்மளோட செலவுகள் எல்லாம் பண்ணுவோம். ஓகே. ஆனால் பிஸ்னஸ்ன்னு வரும்போது அப்படி கிடையாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டைமில் தான் லோன்ஸ் வாங்கி இது ஸ்டார்ட் பண்ணணும்னு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி, அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, நீ ஃபைனான்ஷியலாக டெப்ட்லேருந்து வெளியே வரணும்னா நீ ஊழியங்களுக்கு விதைக்க ஆரம்பி. ஓ அந்த 19ல அந்த ஆமாம் 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 ஓகே ஓகே. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமாம். ஸோ அந்த டைமில் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி. ஸோ இந்த மாதம் எப்படி போகும்ன்ற நினைக்கும் போது தான் ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஆர்டர். ஓகே. ஸோ அந்த ஆர்டர் கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கான நாங்கள் ரன் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் போதுமானதாக இருந்தது. கிவிங்ன்றது பணம் மீது இருக்கிற அந்த லஸ்ட்டு போயிடுது. ஓகே ஓகே. நீங்கள் ஊழியங்களுக்கு விதைக்கும் போது எனக்கு இது வேணும் அப்படின்ற ஒரு இது போயிடுது. ஸோ அப்போ உங்களால் இன்னும் என்ன சொல்கிறதுங்க, இன்னும் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். நம்முடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் மாதம் கோவாவுக்கு விசிட் பண்ணுறோம். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் சர்ச் டாக்குமெண்ட்ரிஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், உங்களுடைய சாட்சிகளையும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களையும் எங்கள் ஈடன் டிவியில் ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிந்த நபர்கள் கோவாவிலேயே கோவா சரௌண்டிங்லேயும் நல்ல ஊழியம் பார்க்குறாங்க, வெளியே தெரியலன்னா கண்டிப்பாக அவங்களையும் நீங்கள் எங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சாட்சிகளையும் ஊழியங்களையும் அதில் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நாங்கள் கோவாவில் மீட் பண்ணுறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சாட்சிகள் ஊழிய அனுபவங்கள் பலருக்கும் பக்தியையும் விசுவாசத்தையும் ஆண்டவரால் ஏற்படுத்துங்கள்ல எந்த சந்தேகம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி உங்களுடைய சாட்சியை எங்கள் ஈடன் டிவியில் பகிர்ந்துக்கிறது. ரொம்ப நாளுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒரு அப்பாயின்மெண்ட். தேங்க்யூ தேங்க்யூ. கர்த்தருக்குள்ளே நானும் நன்றி சொல்லிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை தான் ஓகே நம்ம மீட் பண்ணி என்னுடைய சாட்சியம் ஷேர் பண்ணி உங்களுடைய ஈடன் டிவி நேயர்கள் அதை கண்டு பயனடைய என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். ஸோ எப்படி உங்களுடைய பூர்வீகம் சென்னை தானே? நீங்கள் இங்கே தான் உங்களுடைய சின்ன வயசு? ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் ப்ராப்பர் சென்னை தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ என்னோடய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா ஆங்கிலோ இண்டியன், எங்கள் அப்பா ஒரு ஹிந்து. ஓகே. ஸோ லவ் மேரேஜ். ஸோ என்னுடைய ஏர்லி சைல்ட்ஹுட்டெல்லாம் நான் பொர்ஷாக்கத்தில் தான் வளர்ந்தேன். ஓகே. கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? நான் ஒரே பையன். ஒரே பையனா? ஓகே ஓகே ஓகே. ஸோ செல்லம்மா வளர்க்கப்பட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எனக்கு முன்னாடி 2 பிள்ளைகள், ஓகே, எனக்கு அப்புறமா 2 பிள்ளைகள். ஸோ அது எல்லாமே மிஸ்கேரேஜ் ஆச்சு. ஓகே. ஸோ நான் தான் தேவனால பெரிய சாட்சி. ஆமாம், வேறு பிரித்து தெரிந்தெடுக்கப்பட்ட சரி 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 ஒரு நபர். ஓகே. என்னுடைய யங்கர் ஏஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணோம், ஃபைனான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஏன்னா அப்பா அம்மா 2 பேரும் ஒர்க்கிங்கு. அப்போ அம்மா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, டன்லோப் இந்தியான்னு சொல்லிட்டு அம்பத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனி லாக் அவுட் ஆயிடுச்சு அந்த காலகட்டங்களில். அப்போ அப்பாவோட இன்கமில் தான் ஃபேமிலியை ரன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ நிறைய கஷ்டங்கள், நிந்தனைகள். என்னுடைய ஆரம்ப நாட்களில் நான் எல்லா இடத்துக்கும் நடந்து போவேன், ரப்பர் செருப்பு போட்டுன்னு நடந்து போவேன். 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நடந்தே போவேன். சரி சரி சரி. ஓ அப்படியா?
போக காசு இல்லாமல்? ஆமாம், போக காசு இல்லாமல். நான் அப்போ வந்து வீடு வந்து சூளைமேடில் இருந்தோம். சரி. ஸோ அங்கேருந்து 1000 லைட்ஸ் பேங்க்குக்கு எங்கள் அப்பா அனுப்புவார். போயிட்டு அக்கௌண்ட்டில் ஏதாவது இருக்கா, காசு இருக்கா பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புவார். ஆனால் என்கிட்ட பஸ் ஃபேர் கூட இருக்காது, நடந்தே போவேன். ஓ, 5-6 கிலோமீட்டர்? ஆமாம் ஆமாம் ஆமாம், நடந்தே போய் பேங்க்கில் போய் பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்னு நடந்தே வருவேன். நடந்து வரும்போதே வந்து செருப்பு கிழிஞ்சிரும். அதில் வந்து அந்த சேஃப்டி பின்லாம் போட்டு நடந்திருக்கேன். அந்த 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 சூழ்நிலையை வந்து இன்னைக்கு கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அப்போயே அந்த ஏஜ்லேயே நீங்கள்? அந்த ஏஜ்லேயே. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு விவரம் தெரியும் போதே அது இருந்துச்சு. 8th டில் 10th 12th வரைக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் வந்து ஃபைனான்ஷியலாக சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா சைடு, என்னுடைய சித்தப்பா, அவர் தான் என்னை படிக்க வச்சார். ஸோ அப்படி தான் என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் பண கஷ்டன்றது நீங்கள் அப்போ ஆரம்ப காலத்துலேருந்தே உங்களுக்கு இருந்திருக்கு, சின்ன இருந்திருக்கு. ஆமாம், அது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி விரும்பி கிடைக்காது அந்த மாதிரி நடந்தது? கண்டிப்பாக. அநேக வேலையில் வந்து ட்ரெஸ்ஸுகள் இந்த மாதிரி பண்டிகை டைமில் வரும்போது வந்து ஆமாம் ஆமாம், மற்றவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ் இருக்கும், நமக்கு இருக்காது, இந்த ஏக்கங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்த சூழ்நிலைகள் நிறையா இருந்தது. ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்காம அப்போ நீங்கள் வாழும்போது எப்படி நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்க? அந்த சரி அப்படின்னா உங்களுக்கு அந்த கடவுள் ஹோப்பு கேட்குறேன், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு? அந்த டைம் வந்து நான் வந்து ஃபெய்த்தை வந்து கொஸ்டின் பண்ணுவேன். ஏன் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டாக இருக்கோமே, போகிறோமே. ஆனால் அப்போ வந்து சத்தியத்தோட புரிதல் இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டம் அது. ஏன்னா நாங்கள் வந்து 2 சைடும் காலை வைக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு அந்த வைராக்கியமான ஒரு இருக்கு. ஆமாம், பட் யாரு கடவுள் அப்படிங்கிற அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லலாம். ஏன்னா வந்து என்னன்னா எங்கள் அப்பாவை ப்ளீஸ் பண்ணணும், எங்கள் அம்மாவை ப்ளீஸ் பண்ணணும். ரெண்டாவது என்னன்னா ஒரு விரக்தியான ஒரு நிலவரத்தில் நான் போயிட்டேன். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன மாதிரி விரக்தின்னா இப்போ என்னுடைய கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஏன் வந்து நாங்கள் இப்படி இருக்கிறோம், ஏன் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், மித்தவங்களை பார்க்கும்போது? ஆமாம், கம்பேர் பண்ணும்போது ஏன் இந்த மாதிரி இது என்ன பனிஷ்மெண்ட்டா, நாங்கள் வந்து இந்த மாதிரி போவோமோ, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணோமான்னு. ஆனால் அதுக்குன்னு ஒரு காலகட்டம் வந்தது. எங்கள் அப்பா வந்து கேன்சர் வியாதியால் பாதிக்கப்படுறாரு. அப்போ வந்து அவர் திருப்பதியில் வந்து ஒரு ஹோட்டலில் அவர் வந்து F&B மேனேஜராக இருக்கார். அவர் அங்கே போகிறாரு, தனியாக அங்கே ஸ்டே பண்ணுறாரு. என்ன ஆகிடுதுன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்த் கண்டிஷன், ரொம்ப அந்த இரும்பல் அதிகமாகிடுது. ஸோ அப்போ வந்து லீவில் வந்துடுறாரு. அப்போது அவரோட கண்டிஷன் என்னென்னா இரும்பிகிட்டே இருப்பார், அவரால் தூங்க முடியாது. தூங்கணும்னு நினச்சா கூட அவரால் தூங்க முடியாது. ஒரு சைடு அந்த பில்லோ வச்சுட்டு தான் அப்படியே இருப்பார். ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே உறங்குவார், திருப்பி அந்த காஃப் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது என்ன இது, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு செக்கப்லாம் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து லங்ஸில் வந்து ஒரு பெரிய டியூமர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படி அப்போ என்ன ஏஜ் உங்களுக்கு இருக்கும்? என்ன படிச்சு? எனக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் இருக்கும். 18 இயர்ஸ், ஓகே. அப்போ தான் நீங்கள் அது பார்க்குறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அது ஃபார்ம் ஆனதுனால ரொம்ப ஒரு மாதிரி நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறதுனே புரியல அந்த காலகட்டத்தில். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் ரிலேஷன்ஸு எல்லாருமே சேர்ந்து நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் பார்க்குறோம். அப்போது அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து அவங்களால வந்து என்ன டிசீஸ்ன்றது வந்து அவங்களால சொல்ல முடியல. ஆனால் அது வந்து ஃபைனலாக அவருக்கு வந்து லிவரில் ஒரு பயாப்சி மாதிரி பண்ணி பார்த்ததில் அது வந்து லிம்ஃபோமியான்னு சொல்லிட்டு ஒரு வகையான கேன்சர். இது லங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்கள் ஃபேமிலியும் அவங்களுடைய சப்போர்ட்டில் இங்கே தேனாம்பேட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். கீமோதெரப்பியும் ஒரு ரேடியோ தெரப்பின்னு சொல்லிட்டு அந்த ரேஸ் அப்படியே வைப்பாங்க அந்த செஸ்ட் கிட்ட. அப்புறமா கீமோதெரப்பின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து அவர் சஸ்டெயின் ஆகலை. நான் ஏகப்பட்ட செலவு, அதில் வந்து சில கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில். பட் அந்த வயசில் எப்படி அதை டேக்கிள் பண்ணீங்க? அதாவது நீங்கள் அப்பா எப்படி எவ்வளோ பிடிக்கும் அந்த மாதிரி கேட்குறேன். என்ன மாதிரி? அப்பா ரொம்ப பிடிக்கும். அப்பா வந்து ரோல் மாடலாக
பார்ப்பேன். எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு அவர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார். கிட்டத்தட்ட அவர் வந்து கமலாசன் மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டில் அவர் இன் ஆகிட்டார். இது என்ன பண்ணுறது? அப்போது எனக்குள்ள நிறைய கேள்விகள், என் ஃப்யூச்சரை குறித்து, என் லைஃபை குறித்து, ஏன் இப்படி ஆச்சு, இவ்வளோதானே அந்த ஒரு இது இருந்துச்சா? அந்த அதாவது அப்பாவுடைய இது வந்து எந்த எண்ட் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டீங்களா? அப்பா எண்டு வந்துருச்சு. ஆமாம், ஏன்னா நாங்கள் போகிற இடத்துலலாம் வந்து அவங்க டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எங்களால் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது, ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் இது வந்து இதில் வந்து அவர் பிழைப்பாரான்றது தெரியல. ஒரு பக்கம் அது, இன்னொரு பக்கம் ஃபைனான்ஷியலாக வந்து நாங்கள் போட்டு பயங்கரமாக வந்து நெருக்கோம் எனக்கு, அம்மாவுக்கு. ஆமாம், ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு காசு. ஆமாம் 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 ஆமாம். ஸோ எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, நாங்கள் கொஞ்சம் வெளியில் கடன் வாங்கினோம். ஸோ அப்படியே போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் திடீர்னு அப்பா வந்து அவரால் முடியல, இறந்துடுறாரு. அந்த 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 இந்த தெரிஞ்சு எவ்வளோ நாள் இறங்குறாங்க அவர்? கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இந்த டிசம்பரில் இது கண்டுபிடிக்கிறோம். சரி, கிட்டத்தட்ட 4 மாதம் தான். நல்லா இருந்த பர்சன் வந்து 4 மந்த்தில் அது ஒரு பெரிய இழப்பு. அந்த டைமில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ நான் வந்து காலேஜ் படிப்பு வந்து கண்டினியூ பண்ணுறதா ஒரு 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 டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கேன். ஏன்னா ஒரு பக்கம் கடன்காரங்களையும் நெருக்கிறாங்க. அம்மா ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. அம்மா சிரமப்பட்டாங்க, அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு, அவங்களால போக முடியல. ஸோ அந்த டைமில் தான் வந்து எனக்கு ரட்சிப்பின் தொனி என்னுடைய காதில் விழுது. ஆண்டவர் வந்து அப்போ பேசுகிறாரு. ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ எப்படி உங்கள்கிட்ட பேசுகிறாரு? அப்போ வந்து ஒரு ஃபேமிலி மூலயமா எனக்கு வந்து சுவிசேஷம் வந்து சொன்னாங்க. நான் இந்த கஷ்டப்பட்டுருக்கிற நேரங்களில் ஒரு ஃபேமிலி சொல்கிறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, என் ஆவிக்குரிய தாய். ஓகே ஓகே. ஸோ அவங்க தான் எனக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்கிறாங்க, சுவிசேஷம் சொல்லி என்னை சபைக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த டைமில் அந்த தேடும் போது தான் வந்து எனக்கு அந்த சரியான டைமில் அந்த ரட்சிப்பில் வந்து என்னை நடத்தி அப்போ ஆண்டவர் வந்து பேச ஆரம்பித்தார். அப்போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்ன்றாரு. அப்போது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை வச்சுட்டு தான் நான் வந்து ஜெபம் பண்ணுறேன். அப்போது வந்து எனக்கு நீடு வந்து ஒரு வேலை, ஆண்டவரே எப்படியாவது எனக்கு வந்து இந்த ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணும்போது அப்போ நான் இன்டர்வியூக்கு போகிறேன். சரி. ஸோ போகும்போது நான் என் ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து டி நகரில், அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. சரி. ஸோ அவங்க வந்து யூஎஸில் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், சரி சரி, அந்த ஒரு டீமில் ஒரு நபரை வந்து பார்க்குறாங்க. அப்போ நான் போகிறேன். போகும்போது அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து என்னை பார்த்துட்டு டக்குன்னு அந்த பேனா எடுத்துகிட்டு என் கையில் கொடுத்துட்டு, நீ இது எப்படி விற்பேன்னு சொல்லு. அப்போ நான் சொல்கிறேன் அவர்கிட்ட. அப்போ அவர் டக்குன்னு, இல்லை நீ இன்னையிலேருந்து ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். சொன்னேன், இல்லை நான் வீட்டில் கூட சொல்லலை, நான் வந்து நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிட்டேன் தாராளமாக. ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய ஜேர்னி. அப்போது என்னென்னா, ஆண்டவர் வந்து அசாத்தியமானதை வந்து சாத்தியம் பண்ணுறது தான் ஆண்டவருடைய காரியம். இப்போ அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து நமக்கு வந்து தகுதியே கிடையாது, நமக்கு வந்து வேலை கிடைக்கிற வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் அதை வந்து ஆண்டவர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரு. இல்லை எப்படி இது ஆண்டவரால் நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க? மிராக்கிள். இப்போ நான் ஃபஸ்ட்டு கம்பெனி போனேன், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அங்கே ஒர்க் பண்ணேன். சரி. ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க. எங்ககிட்டே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து 1 மந்த் சேலரி நாங்கள் வந்து சேர்த்து நாங்கள் போட்டுறோம், நீங்கள் வேலை தேடுறதுன்னா தேடுங்க. உங்களுக்கு ஆமாம், திருப்பியும் இது என்ன ஆண்டவரே சோதனைன்னு சொல்லிட்டு சரி நானும் என் ஃப்ரெண்டும் போகிறோம். சரி. அவர் வந்து அவர் தெலுங்குன்னு நினைக்கிறேன் அவர். சரி சரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டைட்டில் பார்க்கில் நிறைய கம்பெனி ஓப்பனிங் போட்டிருக்காங்க. சரி சரி. அதனால் நான் போகிறேன், நீ சும்மா என் கூட வா அப்படின்னாப்புல. சரி, நானும் அவரோட பைக்கில் ஏறி போகிறோம். அவர் சரி, அந்த டைமில் வந்து ஒரு கம்பெனி அங்கே. சரி. அவர் என்னை கூப்பிட்டு போகிறார் உள்ளே. கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் 2 பேரும் உட்காண்ட்ருக்கோம். திடீர்னு அந்த சமயத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அப்போ நான் வந்து டிமாண்ட் பண்ணி கேட்குறேன், ஆண்டவரே நான் இந்த இடம் வந்திருக்கேன்,
எனக்கு வந்து இங்கே வேலை வேணும், நீங்கள் ஜீவனுள்ள தேவனாக இருந்தீங்கன்னா எனக்கு அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இவன் உக்காண்ட்ருக்கான், ஃப்ரெண்டு உக்காண்ட்ருக்கான். அப்போது திடீர்னு ஹெச்ஆர் வந்து உள்ளேருந்து வந்தாங்க. வந்துட்டு நீங்களாம் எதுக்கு உக்காண்ட்ருக்கீங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை ஃப்ரெண்டு இன்டர்வியூக்கு வந்தான், நான் கூட வந்தேன், தெளிவாக சொல்கிறேன். அவங்க உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ கூட தான் வந்தியா, நீ அப்ளை பண்ணலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு. ஏன் அப்ளை பண்ணலன்னு கேட்டாங்க. இல்லை, என் ரெஸ்யூம் எடுத்துகிட்டு வரலன்ட்டேன். நோ ப்ராப்ளம். ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க, இது ஃபில் பண்ணுன்னாங்க. ஃபில் பண்ணேன். சரி, நாங்கள் 2 பேர் போகிறோம். ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வந்து அவர் செலக்ட் ஆகல, நான் செலக்ட் ஆகிட்டேன். ஓகே. அப்போ ஓரளவுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் வந்து நமக்காக கிரியை செய்கிறாரு, உற்சாகமாயிடுச்சு. செகண்ட் ரவுண்ட் போகிறோம், தேர்ட் ரவுண்ட் போகிறோம், 4th ரவுண்டில் ஆஃபர் லெட்டர் கையில் கொடுத்துட்றாங்க. சரி, கூட வந்த பையன் திட்டுறான், உன்னை இதுக்கு தான் நான் கூப்பிட்டு வரக்கூடாது, நான் செலக்ட் ஆகல, நீ செலக்ட் ஆகிட்ட. நான் சொன்ன பரவாயில்ல, நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன், உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது வந்து ஒரு என்ன சொல்லுதுங்க, ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஒரு சின்ன ஜெபம் தான், ஆனால் ஆண்டவர் வந்து அதை எப்படி ஆனர் பண்ணுறாரு. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ அதுக்கு ரெடியாகவே போகல, பட் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தாரு. எவ்வளோ சம்பளம் அந்த டைமில் ஞாபகம்? ஃபஸ்ட்டு ஜாப் வந்து 5,000 சேலரி. சரி சரி சரி. இந்த ஜாப் வந்து 14,400. அப்போது அப்படியே ஒரு 2 இயர்ஸாக போயிட்டு இருந்தேன். சரி சரி சரி. இன்னும் ஆண்டவரை வந்து தேட ஆரம்பித்தேன். வார்த்தையில் வந்து நல்லா க்ரோ ஆனேன். சரி. ஆனால் அப்போ கூட வந்து எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா இது வந்து மோனோட்டனஸ் ஒர்க். இதே இது நைட்டு போகணும், காலையில் வரணும். இது வந்து நம்மளுடைய திங்கிங்கோ ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கோ எதுக்குமே இல்லாத ஒரு வேலையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்து ப்ரேயர் பண்ணுறேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுங்க, நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு புதுவிதமான ஸ்ட்ரகிள் இல்லாமல். ஏன்னா இது வந்து இது வந்து டிபிக்கல் கால் சென்டர். இது வந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும், டயர்டாகிடுவீங்க. எனக்கு இந்த மாதிரி வேலை வேண்டாம், எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி ஆழ்வார்பேட்டில் இருக்குது. ஸோ உடனே நான் அப்ளை பண்ணுறேன், என்னை கூப்பிட்றாங்க. சரி. அந்த வைஸ் பிரசிடெண்ட் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்றாரு. நான் சொன்னேன், இல்லைங்க, நான் நோட்டீஸ் கொடுக்கணும், ப்ராப்பராக அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டு. சரி அப்படின்னாரு. சரி சரின்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் வாங்கிட்டேன், இங்கேயும் சொல்லிட்டேன். அதே மாதிரி அங்கே போய் ஜாயின் பண்ண போகிற டைமில் அவங்க வந்து இல்லை, அந்த ஓப்பனிங் இல்லைன்ட்டாங்க. இங்கே ரிசைன் பண்ணிட்டு அங்கே அப்போ ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அப்போ வந்து அந்த சண்டே வந்து மெசேஜில் நான் கேட்குறேன், நான் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. ஓகே. அப்போ ஆண்டவர் வந்து இது வந்து காட்ஸ் பிளான் தான், இது வந்து நடுவில் பிசாசு ஏதோ வேலை, நம்ம அங்கே போய் என்ன ஏதுன்னு நின்று கேட்கலான்னு சொல்லிட்டு நான் நேராக போயிட்டேன். சரி. அப்போ ஹெச்ஆர் வந்து சொல்கிறாங்க, இல்லை அந்த ஓப்பனிங். நான் சொன்னேன், அது வருங்க, நீங்கள் ஆஃபர் கொடுத்தீங்க, இதை நம்பி தான் அங்கே ரிசைன் பண்ணேன். சரி. இங்கே இந்த டேட்டில் நான் ஜாயின் பண்ணுறேன்னு, அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே, இருங்க நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பேசிவிட்டு என்னை வேறு டிபார்ட்மெண்ட்டில் போட்டாங்க. சரி. அங்கே இங்கத்தை விட அங்கே டபுள் சம்பளம். இங்கே 14,000, அங்கே 30,000. உங்களுக்கு அது கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஆமாம் ஆமாம். ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம் வந்து என்ன ஆகுதுன்னா, என்னுடைய அந்த கம்பெனி வைஸ் பிரசிடெண்ட் என்னை கூப்பிட்டு, ஒரு புது ப்ராஜெக்ட் வருது, நான் உன்னை வந்து யூஎஸ்க்கு அனுப்புகிறேன், நீ போயிட்டு அங்கே அந்த ப்ராஜெக்டை வந்து அங்கேருந்து இங்கே வந்து மைக்ரேட் பண்ணி இங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிற, பட் நீ போகிறது வந்து இனிஷியல் ஃபேஸு, அதனால் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இதெல்லாம் நீ பண்ணணும். ஸோ அந்த ட்ரீம் பார்த்திங்கன்னா
சில ட்ரீம்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்ததுன்னா நம்மளை தூங்க விடாது. அந்த மாதிரி இது ஒரு ட்ரீம். அப்படியே ஒரு ட்ரீம். ஆமாம், ஏன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அவர் போட்டிருக்கிற ஷர்ட் கலர்ல இருந்து எல்லாமே ரொம்ப தெளிவாக இருந்தது. அப்போது அந்த ட்ரீம் பார்த்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப். ஆனால் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து ரிசெஷன் டைம், அவன் வேலை போகுது. அப்படியா? நான் அநேகர்கிட்ட சொல்கிறேன், அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது, நான் போகிறேன். அப்போ நிறைய பேர் வந்து அவங்க என்ன பரிகாசம் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. என்ன அவன் வேலை போகுதுன்றாங்க, நீங்கள் வந்து யூஎஸ் போகிறீங்க, இது போகிறீங்க. அப்போது சில மாதங்கள் ஆன பிறகு அதே மாதிரி ஒரு புதிய ப்ராஜெக்ட் வந்தது. சரி. அந்த ப்ராஜெக்டை எடுத்து நான் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக என்னை வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து லீட் பண்ண அனுப்புகிறாங்க. யூஎஸ்க்கு நான் போகிறேன். போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 months to 3 months இருந்தாங்க. இருந்து ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஃபாரின் ட்ரிப்பா? ஃபாரின் ட்ரிப். ஆமாம் ஆமாம். அது வரைக்கும் நான் ஃப்ளைட்லேயே போனது கிடையாது. அதுதான் ஆண்டவருடைய கிருபை. சரி சரி சரி. இட்ஸ் அ கிரேஸ். ஓகே. அப்போது ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். போயிட்டு இந்த ப்ராஜெக்டுக்கான காரியங்களுக்கு அங்கேயே யூஎஸ்லேயே தங்கி சரி அநேக இடங்களை சுற்றி பார்க்க தேவன் உதவி செஞ்சார். ஸோ ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், சரி உனக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்ட்டு நான் கொடுக்க போகிறேன். சரி சரி. ஸோ அந்த சேஞ்ச் வந்து இந்த சேஞ்சு. ஸோ அது நிமித்தம் எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் வரவும் ஒரு டீமை மேனேஜ் பண்ணவும் தேவன் உதவி செஞ்சார். அந்த ட்ரைனிங் வந்து ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ நல்ல ஒரு டீமே வந்து லீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் பண்ண ப்ராஜெக்ட் வந்து என்னென்னா, அதுதான் வந்து இந்த கம்பெனிக்கே வந்து ரெவென்யூ, அது வந்து ஒரு பெரிய ரெவென்யூ ஜெனரேட்டிங் ப்ராஜெக்ட். ஓ அப்படியா? ஆமாம், நான் லீட் பண்ணது. ஸோ அது இப்போ கூட யோசித்து பார்த்தாலும் வந்து ஆண்டவருடைய நடத்துதல் பார்த்திங்கன்னா அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா என்ன சொல்கிறது, ஈ ஒர்க்ஸ் இன் வேஸ் வி கேனாட் ஈவன் இமேஜின். அதுக்கப்புறமா தான் ஆண்டவர் பேசினார் என்கிட்ட. பேசி இந்த மாதிரி நீ வேலை செஞ்ச நாட்கள் வந்து முடிஞ்சுது, உன்னிலிருந்து ஒரு ஸ்தாபனம் வந்து உருவாகும், நீ அநேகருக்கு வந்து வேலையை நீ வந்து கொடுப்ப. ஓகே. ஸோ அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பிஸ்னஸில் ஆரம்பிக்கும் போது தான் வந்து ஆண்டவர் வந்து தெளிவாக பேசினார். நீங்கள் ஆண்டவர் எப்படி என்னை பயன்படுத்த போகிறாருன்னா, அநேக ஊழியங்களை வந்து தாங்குகிற ஒரு நபரா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது ரிவீல் ஆகுது. ஆமாம், ரிவீல் ஆகுது, எனக்கு தெரியுது. அப்போது அந்த டைம் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். அப்போது நமக்கு வந்து ஒரு ஸ்கெட்யூலில் இருப்போம். மாதம் 1ஆம் தேதி ஆனால் சேலரி கிரெடிட் ஆகிடும், அதில் தான் நம்மளோட செலவுகள் எல்லாம் பண்ணுவோம். ஓகே. ஆனால் பிஸ்னஸ்ன்னு வரும்போது அப்படி கிடையாது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டைமில் தான் லோன்ஸ் வாங்கி இது ஸ்டார்ட் பண்ணணும்னு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி, அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, நீ ஃபைனான்ஷியலாக டெப்ட்லேருந்து வெளியே வரணும்னா நீ ஊழியங்களுக்கு விதைக்க ஆரம்பி. ஓ அந்த 19ல அந்த ஆமாம் 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 ஓகே ஓகே. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமாம். ஸோ அந்த டைம் வந்து ஒரு புது விதமான ஒரு அனுபவம். அது இம்மட்டுமே நடத்திட்டாரு, இனிமேலும் நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஃபெய்த்தில் சோ பண்ண ஆரம்பித்தேன். என்கிட்ட இருந்தது. அப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. என் கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000 கிட்ட தான் இருந்தது. சரி சரி. ஸோ ஆண்டவர் பேசுகிறாரு, நீ வந்து இந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து அவர் வந்து போகாமல் இருக்கார். சரி. அந்த சகோதரர் வந்து அங்கே ஒரு ஊழியம் இருக்குது பாம்பேயில், அதுக்கு போகாமல் இருக்கார். நீ வந்து அந்த டிக்கெட்டை வாங்கி அவருக்கு அனுப்புன்றாரு. அப்போ நான் வந்து சரி டக்குன்னு போயிட்டு டிக்கெட் புக் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சிடுறேன். அவர் பிரேக் ஆகுறாரு. அவர்கிட்ட ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, டிக்கெட்டை போட்டு அவருக்கு அனுப்பு. சரி. நான் போட்டு அனுப்புகிறேன். அவர் அதை பார்த்துட்டு அவர் பிரேக் ஆகுறாரு. நான் போவேனான்னு கூட நான் இமேஜின் பண்ணி பார்க்கல. என் சூழ்நிலை வந்து அப்படி இருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீ வென்ட் டு மும்பை போயிட்டு அந்த மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு. அதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம். ஸோ இது நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பிஸ்னஸில் டிஃப்ரென்சஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் ஒத்துக்கினது அப்புறமா எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நடக்குது. ஆமாம். ஃபைனான்ஷியல் ஃப்ளோ வந்து வர ஆரம்பிக்குது. என்ன லைஃப்பில் அது அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். சரி. ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்குள்ள ஆனால் என்னென்னா இன்னை வரைக்கும் சரி எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே இதுன்னா டைமுக்கு சேலரி கொடுத்துருவோம். சரி. வெதர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் நேரத்துக்கு சம்பளத்தை கொடுக்கணும். அது ஒரு டிசிப்ளினில் வந்துட்டோம். சரி. ரெண்டாவது என்னென்னா சாப்பாடு. நீங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சரி சாப்பாடு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அது அப்படியே. ஆமாம். சரி. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அநேக டோர்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிது. ஓகே. பிஸ்னஸ் இதில். சரி. ஸோ ஆண்டவர் வந்து பிளஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ நம்ம என்னென்னா நம்ம வந்து அந்த ரெகுலராக நம்ம செய்கிறத செஞ்சிட்டே இருக்கணும். சரி. கர்த்தர் வந்து அதை வந்து வர்த்திக்க பண்ணுறாரு. அது மல்டிப்ளை ஆகுது. ஓகே. ஸோ இதுதான். ஓகே. ஸோ நமக்கு வந்து அந்த ஏர்னிங்ஸ் வந்தாலும் ஆண்டவர் வந்து என் ஹார்ட்டில் போட்டது என்னன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிவிங்கை வந்து நம்ம அநேக ஊழியங்களை தாங்கணும். ஓகே. இதுதான் மெயின். ஸோ இது கரெக்டாக பண்ணாலே பிஸ்னஸ் பண்ணுறதே ஊழியத்துக்கு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி மேஜர் போர்ஷன் தான். அநேகருக்கு வந்து ஆசீர்வாதமாக ஆண்டவர் வச்சிருக்காரு. என்கிட்ட ஆண்டவர் பேசினது 2022 நீ எந்த லோனை வச்சுக்கூடாது திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. எல்லா லோன்ஸு இன்க்ளூடிங் என்னுடைய பழைய பார்ட்னர் வந்து அவர் போட்ட காசையும் வந்து எல்லாமே போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணிட்டு அதுலேருந்து அதுக்கப்புறமா தான் தெளிவு கிடைக்குது. ஏன்னா ஃபைனான்ஷியல் டெட்டு இருந்தாலே கடன் இருந்தாலே உங்களுடைய அந்த க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்கள் வந்து இதை குறித்து தான் நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. இது என்ன பண்ணுறது, இது எப்படி பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் அதுக்கப்புறமா வந்து மைண்டு ஃப்ரீ ஆகுது. அப்போ அந்த க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து ஆண்டவரே வந்து இன்னும் நம்மளுடைய தாளந்துகள் அடுத்த லெவலுக்கு வந்து ஆண்டவர் வந்து வருஷிக்க. பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரோத் அடைஞ்சிருக்கீங்க? க்ரோத்னா ஃபைனான்ஷியலாகவும் சரி நமக்குள்ளே வந்து அந்த பீஸ் ஆவிக்குரிய வளர்ச்சியும் வந்து நல்லா தெரியுது. ஓகே. ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஏன்னா கர்த்தருடைய கரம் வந்து அந்த அளவுக்கு நம்மளை வந்து ஒரு எங்கேயோ நான் விழுந்துருவேன் நினச்ச டைம்லேயும் சரி அதே கரம் தான் என்னை வந்து தாங்கி நடத்தினது. இன்னி வரைக்கும் வந்து அற்புதமாக எந்த ஒரு குறைவில்லாமல் நிறைவாக நடத்தி கொண்டு இருக்கிறது. ஸோ அது வந்து அதை நினச்சாலே வந்து நாட் ஓன்லி ஃபைனான்ஷியலி ஸ்பிரிச்சுவலி பீப்புள் அநேக கனெக்ஷன்ஸ் உறவுகள் இது எல்லாமே வந்து ஆண்டவர் தான். கிவிங் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கிள்ஸ் அடுத்த ஒரு கொண்டு வந்திருக்கு. இப்போ கிவிங்ன்றது வந்து பணம் மீது இருக்கிற அந்த லஸ்ட்டு வந்து போயிடுது. ஓகே. நீங்கள் ஊழியங்களுக்கு விதைக்கும் போது எனக்கு இது வேணும் அப்படின்ற ஒரு இது போயிடுது. ஸோ அப்போ வந்து உங்களால் வந்து இன்னும் என்ன சொல்கிறதுங்க இன்னும் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அந்த விஸ்டத்தோடு நீங்கள் வந்து உங்களால் வந்து எல்லாமே பண்ண முடியும். இப்போ எனக்கு இது வேணும் இது எதுக்கு நான் கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து சமாதானம் வந்து கஷ்டம். ஏன்னா உங்கள் மைண்ட் அது மேலே இருக்கும். அந்த லஸ்ட்டு பிரேக் பண்ணுறது தான் அந்த கிவிங். ஓகே. ஸோ அது நடந்திருக்குன்றீங்க. அது மாதிரி நிறைய உங்களுக்கு இந்த 5 years 6 yearsல இந்த பிஸ்னஸில் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கும் ப்ராஜெக்ட் இதில். ஸோ அது மாதிரி மறக்க முடியாத ஒரு இந்த இடத்துல ஒரு பெரிய ஆர்டர் அற்புதம் பண்ணார் மறக்க முடியாத விஷயம் என்ன இருக்குது பிஸ்னஸில்? பிஸ்னஸில்
ஸோ பிஸ்னஸில் எனக்கு வந்து என்னென்னா அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மாதம் வந்து ரொம்ப அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி. ஸோ இந்த மாதம் எப்படி போகும்ன்ற நினைக்கும் போது தான் வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஆர்டர். ஓகே. ஸோ அந்த ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கான நாங்கள் ரன் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து போதுமானதாக இருந்தது. ஒரே மாதத்தில் உங்களுக்கு ஒரே மாதத்தில் வரும். ஸோ மெயினாக நான் எப்படி சொல்வேன்னா, ஆண்டவர் வந்து அந்த வகையில் தான் டீல் பண்ணுவார். நம்மளுடைய ஃபெய்த்து சோர்ந்து போகும்போது சரி அவர் எப்படி பலன் அளிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து அப்படியே பூஸ்ட் பண்ணி விட்ருவார். நிறைய பேர் வேலை பார்க்குறவங்களுக்காக கேட்குறேன். நீங்கள் வேலை பார்க்குறவங்க ஒரு மைண்ட் செட்டில் வேலை பார்ப்பாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் சொல்கிறது ஒரு கிறிஸ்டின் நீங்கள் ஆண்டவர் நம்புறீங்கன்னா பிஸ்னஸை பண்ணுங்கள். ஆமாம், ஸ்டார்ட் பண்ணி அதுதான் முக்கியம் வேலையை. நீங்கள் எதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து எவ்ரி கிறிஸ்டின் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். ஏன்னா பிஸ்னஸ் இப்போது ஒரு வேலைன்னா யூ ஆர் லிமிட்டட். உங்களால் என்ன பண்ண முடியும்? உங்களால் வந்து தசமபாகம் காணிக்க மிஞ்சி போனால் நீங்கள் வந்து உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் பிஸ்னஸ்னால் ஆண்டவர் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆவார். நீங்கள் அடுத்தவங்களை பிளெஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. நீங்கள் வெறும் இயேசு நல்லவர்னு சொல்கிறத விட அவனுக்கு வந்து என்ன தேவையோ, சாப்பாடு இல்லாமல் தரித்திரத்தில் இருக்கிறானா அவனை சாப்பாடு கொடுத்து இயேசு நல்லவர்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அது இன்னும் அவனுக்கு வந்து ஒரு ஃபெய்த் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ பிஸ்னஸ் வந்து இட்ஸ் ஃபார் குட் ஒர்க்ஸ். பிஸ்னஸ்ன்றது வந்து காட் uses business as a platform to bless you and to be a blessing to others. பார்க்குற நேயர்களுக்கு என்ன சொல்லுவீங்க உங்கள் லைஃப்பில் இருந்து? விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், உங்கள் லைஃப்பில் இருந்து என்ன ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கன்வே பண்ணுவீங்க? லவ் ஃபார் காட். ஸோ நீங்கள் வந்து ஆண்டவரை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆனர் பண்ணுறீங்களோ, ஒரு விஷயம் நான் நிச்சயமாக சொல்லுவேன், நீங்கள் கர்த்தரை ஆனர் பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஆனர் பண்ணுவார். நீங்கள் எண்ணி பார்க்காத இல்லை நீங்கள் வந்து பிரமிக்கத்தக்கதான ஒரு வழியில் ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக ஆனர் பண்ணுவார். உண்மையாக இருங்க. எப்பொழுதும் வந்து கர்த்தரை சார்ந்துருங்க. எந்த மனிதனை சார்ந்து இருக்காதீங்க. மனுஷன் வந்து இன்றைக்கி ஒன்று பேசலாம், நாளைக்கு ஒன்று பேசலாம். மனுஷன் பேசுறதெல்லாம் வந்து எல்லாமே மாயே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தங்கள், நீங்கள் இதை மாத்திரம் நீங்கள் வந்து பிடிச்சிக்கின்னு உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட சாட்சியை ரொம்ப பொறுமையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.